எல்லாம் நன்றாக தயாரித்து வைத்து விட்டேன். தின்னல் உறுதியில் நம்பி சாப்பிடணுமா, சாப்பிடணும்னு எண்ணம் இருந்தா வந்துருன்னா. கிருஷ்ணன் சொன்னா அவ்வளவுதானே, இதோ வந்துடுறேன், சூடா இருக்குன்னா முதல்ல சாப்பிட்டுறேன், சாப்பிட்டுட்டு குளிச்சுக்கிறேன்னுட்டான். இவன்ட்ட யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா? அவன் சொல்லிட்டான், சூடா இருக்கும் இல்லையோ, எனக்கும் சூடா சாப்பிட்றதுதான் பிடிக்கும். அம்மா நீயே சொல்ற தாமதமானா ஆறி போகும்னு. நான் தாமதப்படுத்தினாதான் ஆறி போகுமா? குளிக்கிறதுக்கு தாமதமானாலும் ஆறித்தானே போகும். அதுக்கு யார் தாமதப்படுத்துறான்னு பொருளுக்கு தெரியுமா? காலமானால் ஆறத்தான் செய்யும். அதனால சாப்பிட்டுட்டு வேணா குளிக்கட்டுமான்னா. யசோதை பார்த்தா, அட அசடு, சாப்பிட்டுட்டு குளிச்சேன்னா உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாடா. பெண்கள்லாம் உன்னை ஏளனம் பண்ணுவா. எப்படிப்பட்ட பெண்கள்? தங்கக்கூடம் போன்ற இளமையான மென்மையான உடல் அமைப்பு கொண்ட பெண்கள்லாம் இருக்காளே, அந்த பெண்கள்லாம் உன்னை கிண்டல் பண்ணுவாடா. என்னடா அவன் எல்லாரும் குளிச்சுட்டு தானே சாப்பிடணும், இவன் சாப்பிட்டுட்டு குளிக்கிறானேன்னு உன்னை சிறுமைப்படுத்தி கிருஷ்ணா கிட்டக்க வரும்போது, ஆஹா நீ குளிக்காம இருந்தா கூட அழகா இருக்கியே அப்படின்னு இங்க சொல்லுவாடா. ஆனா புறம் பேசி, புறம் வெளியில புறம்பாக வேறொரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீ இல்லாத இடத்துல அங்க என்ன தெரியுமா சொல்லுவா? சேச்சே, இந்த யசோதை என்ன இப்படி குழந்தைய வளர்த்து வச்சிருக்கா, சாப்பிட்டுட்டு அப்புறம் குளிக்கிறேங்கிறது. இப்படி பேசி சிரிப்பர். இதுல இவாளுக்கு ஒரு அற்பமான ஆனந்தம், அவ சிரிப்பா. அதுக்காகத்தான் சொல்கிறேன், கிருஷ்ணா நீ நீராடவா. கிருஷ்ணன் பார்த்தான், இதுக்கெல்லாம் போய் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதமா. ஊர்ல இருக்கானா அவ 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருப்பா, அதெல்லாம் கண்டுக்காதேன்னா. யசோதை சொன்னா, அவளை விட்டுடுடா, நீ குளிக்கணும்னு எனக்கு ஆசைடா, ஏற்கனவே 4 பாட்டா கெஞ்சின்னு இருக்கேன், இது 5வது பாசுரம், கொஞ்சம் நீராடவா. சோத்தம், சோத்தம் அப்படின்னா அஞ்சலின்னு அர்த்தம். இந்த முதிரையை பார்த்தா ஆ என்று அழைக்கப்படும் பெருமாளே ஜலம் போல உருகி போயிடுவாராம். அச்சோ என்ன நோக்கி கை கூப்பினியா, வாடா குழந்தை, உனக்கு நான் என்ன தரணும்னு சொல்லி கொடுத்துடுறேன்னு அனுகிரகம் பண்ணுவாராம். அதனால கிருஷ்ணனை பார்த்து யசோதை சொல்றாளாம், கடைசியா நான் பிரம்மாஸ்திரம் தாண்டா போட்டாகணும், உனக்கு இவ்வளவு தயாரிச்சு வச்சேன்னா அதுக்கே வரமாட்டேங்கிறியே. சோத்தம், அஞ்சலி முத்திரையை காட்டிவிட்டேன், உனக்கு ஒரு கும்பிடு, கை கூப்புகிறேன். பிரான், பிரான் என்றால் பேருதவி புரிபவன். எவ்வளவு பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க, எங்களுக்கு கொஞ்சம் இந்த உதவி. பிரான் இங்கே வாராய், இங்க வாடா, கொஞ்சம் நீராடுவதற்கு வா என்று கண்ணனை அழைக்கிறாள் யசோதை.